வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்று தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு முக்கிய நீதிமன்ற விவகாரத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கும் அரசின் முடிவுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக விசாரிக்க நீதிமன்றம் மறுத்துள்ளது. இந்த வழக்கின் பின்னணி என்ன, மனுதாரர் என்ன கூறுகிறார்கள், அரசு என்ன நிலைப்பாட்டை எடுத்துள்ளது, நீதிமன்றம் என்ன கூறியுள்ளது, அனைத்தையும் விரிவாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரமோ உங்களுக்கு தெளிவாக புரியும். கரூரில் என்ன நடந்தது? கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு துயர சம்பவத்தில் பலர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு நிவாரணத் தொகை வழங்குவதுடன் தகுதியுள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் என்று அறிவித்தது. இந்த அறிவிப்பு மனிதாபிமான அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக அரசு விளக்கியது. ஏன் நீதிமன்றத்தில் மனு கொடுத்தார்கள்? அரசின் இந்த அறிவிப்புக்கு எதிராக ஒருவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் கூறப்பட்ட முக்கிய அம்சங்கள் அரசு வேலை நியமனங்கள் நடைமுறையில் உள்ள விதிமுறைகளின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட சம்பவத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு அரசு வேலை வழங்குவது சட்ட ரீதியாக பரிசீலிக்கப்பட வேண்டும். அரசு வேலை வழங்கும் நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும். மேலும் இந்த மனுவை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? இந்த மனு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட போது அதை அவசர வழக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் அதனை ஏற்கவில்லை. இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டிய அவசர தேவை தற்போது இல்லை என்ற அடிப்படையில் அவசர விசாரணைக்கான கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இதனால் வழக்கு வழக்கமான நடைமுறையின்படி பின்னர் விசாரணைக்கு வரும். நீதிமன்றம் அவசர விசாரணையை மறுத்தது என்பது அரசின் நடவடிக்கையை ஆதரித்தது அல்லது எதிர்த்தது என்று அர்த்தமல்ல. மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை. வழக்கு பின்னர் வழக்கமான பட்டியல் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு அரசு ஊழியர் பணியில் இருக்கும்போது உயிரிழந்தால் அல்லது சில குடும்ப சூழல்கள் குடும்பம் கடுமையாக பாதிக்கப்பட்டால் தகுதியுள்ள குடும்ப உறுப்பினருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்க நடைமுறை உள்ளது. ஆனால் பேரிடர் அல்லது விபத்து போன்ற சம்பவங்களில் அரசு தனிப்பட்ட அறிவிப்புகள் மூலம் வேலை வழங்குவது சூழ்நிலைகளுக்கு சில நேரங்களில் உருவாகின்றன. அவை அரசின் கொள்கை மற்றும் சட்ட முறைகளுக்கு உட்பட்டவையாக இருக்கும். சட்ட நிபுணர்கள் என்ன கூறுகிறார்கள்? சட்ட நிபுணர்கள் கருத்துப்படி அரசுக்கு சில சூழ்நிலைகளின் நிவாரண நடவடிக்கைகளை அறிவிக்கும் அதிகாரம் உள்ளது. அதே நேரத்தில் அந்த நடவடிக்கைகள் சட்டத்திற்கு அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இது போன்ற மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவது ஜனநாயக சட்ட அமைப்பின் ஒரு பகுதியாகும். இறுதியில் நீதிமன்றம் அனைத்து தரப்பினரின் வாதங்களையும் கேட்டு பிறகே முடிவெடுக்கப்படும். அரசு தரப்பில் உயிரிழந்த குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதே நோக்கம் என்று அறிவிக்கப்பட்ட நிவாரணங்கள் மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படுகின்றன எவ்வாறு என்று முன்பே தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் எழுந்துள்ள விவாதம் என்ன? இந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. ஒரு தரப்பினர் உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசு உதவுவது அவசியம் என்று கூறுகின்றனர். மற்றொரு தரப்பினர் அரசு வேலை வழங்கும் நடைமுறை வெளிப்படையாகவும் சட்ட விதிகளுக்கு ஏற்பவும் இருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கின்றனர். இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? இப்போது இந்த வழக்கு வழக்கமான நடைமுறையின்படி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும். அப்போது மனுதாரர் தரப்பின் வாதங்கள், அரசு தரப்பின் பதில், சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் ஆய்வு செய்து நீதிமன்றம் அடுத்த கட்ட உத்தரவை வழங்கும். அதுவரை இந்த விவகாரத்தில் எந்த இறுதி நீதிமன்ற முடிவு எடுக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நண்பர்களே, கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கும் முடிவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக விசாரிக்க நீதிமன்றம் மறுத்துள்ளது. ஆனால் இது வழக்கின் இறுதி தீர்ப்பு அல்ல. வழக்கு பின்னர் விரிவாக விசாரிக்கப்படும். இது போன்ற வழக்குகளின் மனிதாபிமான அணுகுமுறையும் சட்ட முறைகளையும் இரண்டு முக்கியமானவை. நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை இந்த விவகாரத்தின் சட்ட நிலையை தெளிவுபடுத்தும். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குவது சரியான நடவடிக்கையா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.